36வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. உன் ஸ்தானத்திலே மறுபடியும் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சரை காண்பித்து சொல்றாரு. 7 ஆண்டுகள் 7 காலங்கள் ஒரு மிருகத்தை போல புல்லை தின்று முடியெல்லாம் நகமெல்லாம் யாரும் மதிக்கத்தக்காத ஒரு பைத்தியக்காரனை போல இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அந்த காலங்களை தாண்டினதுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் ராஜாவா நிறுத்துறாரு. ராஜாவா நிறுத்தும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக கனமும் மகிமையும் என் ராஜ்ய பாரத்திலே கிடைத்தது. ஆமேன் சொல்லுவோம். நான் சொல்றேன், இதை விட பெரிய விளக்கம் கர்த்தர் உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்துல நிறுத்துவார்ன்றதற்கு தேவை இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்க நிறைய பேர் மனசுல மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்கிறதுன்றது அது முடியாது பாஸ்டர் நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணி இருக்கலாம். இனி அப்படியெல்லாம் வர முடியாது பாஸ்டர் என்னால. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் எப்படி பழைய நிலைமையை வருவேன். உங்களுடைய கேள்வி குறிக்கிறீர்களா? நான் நம்புறேன் இந்த நேபுகாத் நேச்சர் பைத்தியம்னு எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டான். அவனுடைய மந்திரிமாரு அவனை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏத்துக்க முடியுமா? அப்படி 7 வருஷம் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு ஏற்கனவே நீ ராஜாவா இருந்த, இப்போ நீ ராஜாவா இருன்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்குவோமா? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தாதான், மறுபடியும் தேவன் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தா மற்றவங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நேபுகாத் நேச்சரை நிறுத்தின கர்த்தர் நிறுத்துவார். உங்களுக்கு நம்பிக்கையே ஊட்டத்தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, எவ்வளவு காலமானாலும் நீ எவ்வளவு கீழே போனாலும் மனிதர்கள் மதிக்கவே முடியாத அளவிற்கு அதல பாதாளத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், இந்த 21 நாள் முடியும் போது கர்த்தர் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். இதோ அந்த வியாபாரம் உங்கள் கையிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த வருமானம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த ஊழியம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ உங்கள் பலன் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. அது இதற்கு முன்பாக இருந்ததை விட மேன்மையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும். கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே, ஏசப்பா. ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சருடைய மகிமை திரும்ப வந்ததே, வந்ததே. என் பேரை நான் கெடுத்துட்டேன் ஆண்டவரே, என் பேரை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பேரு கெட்டு போறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆண்டவரே இன்னைக்கு அசுத்தமா பேசுறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆனா நீங்க என்ன உயர்த்திட்டீங்கன்னா, நீங்க என்ன மேன்மைப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா நான் வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, அவமானம் உன்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த பண நெருக்கம் உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த இழப்பு உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த சூழ்நிலை உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த அவமானம் உன்னை ஒன்றும் செய்யாதே. ஏன் அப்படின்னா உன்னை உண்டாக்கினவர். சத்தம் எல்லாரும் என் முன்னே நடந்து செல்கிறார். ரத்தலரகதரலவதரல சப்கபோரவ ரோதலரம் கனத்தினரவரம. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை,
பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. மறுபடியும் நீ தள்ளப்பட்ட உன் ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை கர்த்தர் நிறுத்துவார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையாது. நம்முடைய ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உங்கள் ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உங்கள் ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், அவர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்னைக்கு முழுக்க அறிக்கை செய்யுங்க, மறுபடியும் என் நிலையிலே நான் நிறுத்தப்படுவேன். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள இடறி போன, வழி தவறி போன, பாதை தவறி போன நிறைய பேருடைய கையை ஆண்டவரே பிடிச்சு, அந்த பாதைக்குள்ள போனதுலேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியல, எங்க போறோன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க கையை பிடிச்சு, உன் பாதை இதுதான்ப்பா, உன் வழி இதுதான்ப்பா, உனக்காக நான் வச்சிருந்தது இதுதான்ப்பா. ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த போறார், நிறுத்த போறார். எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. உங்க ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்துருக்க ஸ்தானத்தை நீங்க எப்பவுமே ரொம்ப தக்க வச்சுக்கணும். ஒரு இடத்துக்கு நீங்க வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு இடத்துல உங்களை அங்கீகரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது பல ஆண்டுகளுடைய உங்களுடைய கண்ணீர், பல ஆண்டுகளுடைய உங்களுடைய போராட்டம் தான் சில ஸ்தானங்களை உங்களுக்கு கொடுக்குது. ஆனா உங்களுக்கு போராட்டம் எதுல வரும் அப்படின்னா, உங்க ஸ்தானத்தை புடுங்கிறதுலாம் உங்களுக்கு போராட்டமே வரும். பிசாசு உங்களுக்கு எங்க குறி வைப்பான் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் தான் குறி வைப்பான். உன்னை எப்ப அந்த இடத்துல இருந்து புடுங்கலாம், உங்களை எப்ப அந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். வேலையா இருக்கலாம், பதவிகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஸ்தானத்திலிருந்து நீங்க வெளியே போறீங்கன்னா அதை விட பெரிய ஸ்தானத்துக்கு தான் போகணுமே தவிர அங்கிருந்து நீங்க பிடுங்கப்படக்கூடாது. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு ப்ரமோஷன் தான் வரணும், உங்களுக்கு ப்ரமோஷன் தான் வரணும். மனுஷன் உங்களை கீழே தள்ளுறதை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் உங்களை மிதிச்சு ஒரு படி கீழே தள்ளுறானா, கர்த்தர் 10 படி உங்களை லிஃப்ட் கொண்டு போய் வைப்பார், அவர் தூக்கி வச்சிருவார். ஆனா நீங்களா அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? உங்களை சுற்றி இருக்கிற எதிராளிகள் உங்க ஸ்தானத்திலிருந்து உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை எடுக்கிறத குறித்து கவலையே பட வேண்டாம் நீங்க. ஏன்னா ஆண்டவரை அனுமதிக்காம உங்க ஸ்தானத்திலிருந்து உங்களை புடுங்க முடியாது. ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் புடுங்கிட்டான், அவ்வளவுதான். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதை அவன் அப்படி திட்டணும்னு அனுமதிச்சிருக்கிறாரு, அவங்க அப்படி எடுக்கணும்னு அனுமதிச்சிருக்காரு, உங்களை தூக்கி அடிக்கணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதை குறித்து உங்களுக்கு கவலை. நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. நீங்க பழி வாங்கவும் வேண்டாம், இவன் எனக்கு விரோதமா எழும்பிட்டானேன்னு சொல்ல வேண்டாம், அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. கொஞ்ச நாள் அவனுக்கு முன்னாடி நீங்க இறங்குறது மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு வேகமா இறங்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா கர்த்தர் உங்களை மேல கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர் தான் நம்முடைய தெய்வம். அவர் மேல கொண்டு வருவார். ஆமென். ஆனா இன்னைக்கு அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, என் ஸ்தானத்தை நான் பாதுகாக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேலை செய்யறவங்க எல்லாம் கவனிங்க, உங்க ஸ்தானம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நிறைய வேணும். நீங்க அப்டேட்டா இல்லை அப்படின்னா உங்க ஸ்தானம் உங்க கையில இருக்காது. ஒரு வேலை செய்யும் போது இன்னைக்கு உலகம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகுறாங்க, செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகுறாங்க. அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை
எப்பவுமே உங்களுக்கு நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதான் நம்ம ஊர் பழமொழி சொல்றது மாதிரி குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. சிலது அப்படி தான் ஒன்னே வச்சு ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அதுவே ஓட்டிட்டு இருப்பாங்க, அது பழசாயி அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வேகமாக ஓடணும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்யறதற்கு ஒரு யுக்தியை கையில் வைக்கல, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சார். ஆமே. நம்ம அப்படி ஒருவேளை ஆண்டவர் எல்லாருக்கும் கண்ணை திறக்கிறதுக்காக சேர பொழைச்சு கண்ணை திறந்திருந்தாருன்னா, நம்ம வேதத்தில் ஒவ்வொருத்தனுக்காக அற்புதம் செய்யும் போது இப்போ என்ன, அவர் வரப்போறாரு, சேர எடுக்க போறாரு, குலைக்க போறாரு, சரியாக போகுது. இப்போ என்ன, அவர் வரப்போறாரு, சேத்தை எடுக்க போறாரு, வைக்க போறாரு, சரியாக போகுது. நம்ம அப்படிதான் அடுத்த டைம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாங்க, இதை படிக்க வேணாயா, இப்படி தானே வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஒவ்வொன்றையும் சிலருக்கு அப்படி செஞ்சாரு. சிலருக்கு திறக்கப்படுவாயாகன்னு சொன்னாரு, சிலருக்கு கையை வச்சு திறந்தாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவரா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வேலை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும், நீங்க அப்டேஷன் ஆகணும், உங்க ஞானம் வளரணும், உங்க தொழில் வளரணும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கணும், நிறைய கத்து கொடுக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிங்க, தேறினவர்கள் எல்லாம் யாரா இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் தேறினவங்களா இருந்தாங்க. பாபிலோன் நாட்டினுடைய ராஜா அந்த ஊர் ஜனங்களை நம்பல, பெரிய பெரிய போஸ்டிங்க்கு அந்த ஊர் ஜனங்களை நம்பல. எருசலேமிலிருந்து யூதேயால இருந்து சிறை பிடிச்சு வந்த வாலிபர்களை பெரிய பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சாராமா. ஏன் அப்படின்னா இவங்க தான் ஞானவான்கள், இவங்க தான் ராஜ்ய பாரத்தை நடத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த உலகத்திலே இருக்கிறவ எல்லாரை காட்டிலும் அதிகமா ஞானமா இருக்க வேண்டியது நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான். நீங்க தான் ஆண்டவரே அதை தருவார். ஸோ உங்க ஸ்தானத்தை நீங்க பத்திரப்படுத்துறதற்கு உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா அப்டேட் தேவை. நீங்க புதுமை ஆக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களுடைய ஓனருக்கு புதுசு புதுசா நீங்க சொல்லணும். நீங்க அதான் வளர்ச்சியினுடைய அடையாளம். நம்பர் 2, வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க பத்திரப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும். நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அசால்ட்டா நீங்க இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் இன்னொருத்தர் உங்க ஸ்தானத்துல ஏற்பாடு பண்ணப்படுவாங்க. இந்த வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ராஜாவாக சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த சவுல் அதை ரொம்ப அந்த ராஜ்ய வார்த்தை மேன்மையாவே நினைக்கல. எவ்வளவு பெரிய மேன்மை அவனுக்கு. இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ராஜான்ற ஒருத்தர் இல்ல. முதல்ல ஜனங்கள் கேட்டாங்கன்றதுக்காக ஆண்டவர் சவுலை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. எவ்வளவு பெரிய போஸ்டிங். ஆனா அவன் மதிக்கவே இல்லாத. அவன் தாவீதை துரத்துறதுலேயே குறியா இருந்தான், அவனை பழி வாங்குறதுலேயே இதுதான். பாருங்க, அந்த வேலையில அவன் அசால்ட்டா இருந்ததுனால வேதம் சொல்லுது, நீ நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். உன் தைல குப்பி எடுத்து தைலத்தால நிரப்பி நான் உன்னை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புறேன், அங்க போ, அவர்களில் ஒரு பையனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் இன்னொருத்தரை தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க அசால்ட்டா பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் இன்னொருத்தர் அதுல உட்கார்ந்துருப்பாங்க. உங்க கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா, ஜீவனே போனாலும் நீங்க அதை செஞ்சே ஆகணும். நல்லா சொல்லுங்க ஆமே. செத்தா கூட செய்யணுங்க. எங்க ஊழியக்காரங்க எனக்கு முன்னாடி இருந்த தகப்பனார் எனக்கு அப்படி தாங்க கத்து கொடுத்தாரு. உன்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களா, செத்தா கூட நீ அங்க சாகு, பிரசங்கம் பண்ணிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. அவர் அப்போ எங்க பாஸ்டர் அதுல மிஞ்சினவர். அவர் ஊழியத்துக்காக 3 நாள் கன்வென்ஷனுக்காக கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அவங்க அம்மா சாகிற மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. 3 நாள் கன்வென்ஷன். அப்போ கார்ல ஏறும்போது சர்ச்சினுடைய மூப்பரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் 3 நாள் கன்வென்ஷனுக்கு போறேன், எனக்கு நோட்டீஸ் அடிச்சுட்டாங்க, நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்து போயிடுவாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா என்னை எதிர்பார்க்க வேண்டாம். ஒரே பையன், அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்க, எங்க பாஸ்டர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். கார் ஏறி போயிட்டாரு. 1வது நாள் கன்வென்ஷன் முடிச்சாரு. 2வது நாள் அம்மா இங்கே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு, நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க, நான் செய்தியை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி கன்வென்ஷன் முடிச்சதற்கு பிறகு தான் அம்மாவுடைய கல்லறையே போய் பார்த்தேன்.
நம்ம நிறைய பேருக்கு இதெல்லாம் கேட்டா என்ன பெரிய மிஞ்சின பரிசுத்தமானா இல்லை, அம்மா சாவு கூட வராது எப்படி அப்படின்னு. ஆனா அதனால தாங்க சாகிறதுக்கு முன்னாடி 32 ஊழியக்காரரை உருவாக்கிட்டாரு எங்க பாஸ்டர். 32 ஊழியக்காரரை உருவாக்கி ஜீவனே சொல்லுவாரு. ஸ்டேஜில் நிற்கும்போது சொல்லுவார், இதை பாரு, என் பிரசங்கம் முடியணும்னா ஒன்று நான் சாகணும், நான் செத்தாதான் என் பிரசங்கமே முடியும்னு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. நான் சொல்றேன், மீண்டும் அது வரணும். இந்த பட்டணம் எழுப்புதலை சந்திக்கணும், இந்த தேசம் எழுப்புதலை சந்திக்கணும். அதுக்காக உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க அசால்ட்டா இல்ல, அதை கவனத்தோட செய்யணும். அது சின்னதோ பெருசோ என்கரேஜ் பண்றாங்களோ பண்ணலையோ, நீங்க அந்த இடத்துல எப்படிதான் இருக்கணும்னா பொறுப்பா தான் இருக்கணும். நம்பர் 3, மூணாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க உங்களுடைய வேலையில இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நீங்க பத்திரப்படுத்தணும்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போகணும்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படின்னா அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்களா, சிலருக்கு ஆப்போசிட்ல பார்க்கறது ரொம்ப நல்லா தெரியும். இதை விட அங்க தாவலாமா, அங்க போலாமா. நீங்க ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, இப்போ 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, நீங்க அந்த இடத்துக்கு போகணும், நீங்க உயர்வீங்க. அந்த இடத்துல போனா நமக்கு அதெல்லாம் ஞானமா நீங்க செய்யணும். சிலர் அப்படி இல்லை, இங்க இருந்து அங்க போலாமா, அங்க இருந்து அங்க போலாமா. இந்த தாவரவங்க யாருமே தங்களுடைய ஸ்தானத்துல நிறைவா இருக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவரே உங்களை கொண்டு போற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க, கர்த்தரே உங்களை கொண்டு போவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும், ஓ ஹல்லேலூயா, மறுபடியும் 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி, 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துவார். கரங்களை தட்டும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். ஹல்லேலூயா.